My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examinationக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. கரெக்ஷன் விண்டோ, எஸ்பெஷலி கரெக்ஷன் விண்டோல சில சேஞ்சஸ் செய்த மாணவர்கள் அந்த டைம்ல அவங்களால கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ண முடியாம இருந்துச்சு. NTA டெக்னிக்கல் இஷ்யூனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுன்லோட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வரவே இல்லை. அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு பேஜ் லோட் ஆகும், அப்படியே நின்றோம். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்ஷனே வராது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், டேரக்டா கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் கொடுத்து சேவ் as PDF எடுத்து PDF-ஆ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். பட் அஃபிஷியலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா NTA இப்போ அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி டவுன்லோட் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கரெக்ஷன் விண்டோவில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், சிக்னேச்சர் அல்லது வந்து 10th 12th டீடைல்ஸை அல்லது ஃபாதர் மதர் நேம்னுடைய டீடைல்ஸை சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ணாங்க இல்லையா, அதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை திரும்பவும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஸோ NTA அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். இந்த வெப்சைட்டில் கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் NEET UG 2025 கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஓவர். பட் லாகின் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுக்கலாம். அந்த லாகின் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டெலாம் கேட்கும். கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் பேஜ். NEET UG எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்வதற்கான அதிகாரப்பூர்வமான ஒரு சான்றிதழ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அத்தாட்சி என்ன, ப்ரூஃப் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பேஜ் தான். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண மாணவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் நம்மகிட்ட சொன்னாங்க, சார் டவுன்லோட் ஆகலை, மெயில் வரல, நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா, அக்செப்ட் ஆகிடுமா, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் இருந்துச்சு. பயப்படாதீங்க. 199 அப்ளிகேஷன் கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னா அக்செப்ட் ஆயிடும். 99.9% அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் ஆகிடும். வெரி ரேர் சினாரியோவில் நீங்கள் யாரும் தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்க மாட்டீங்க. நம்ம பசங்கள்லாம் தங்கமான பசங்க, ரொம்ப தெளிவாக அழகாக தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் ஸ்டில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்காக ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. மேஜர் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி எந்தெந்த பெரிய காரணங்களுக்காக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அதை பார்த்து உங்களுடைய மனதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்ஃபர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ NEET UG 2025 கிராஷ் கோர்ஸ் மிஸ்பா அகாடமியில் ஆரம்பிக்கிறோம். வருகிற மார்ச் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஒரு விகரஸ் ட்ரைனிங்னு வச்சுக்கோங்களேன். 38 நாட்கள் தான் கையில் இருக்குது. மே மாதம் 4ஆம் தேதி எக்ஸாம். போர்டு எக்ஸாம் 25th முடியுது. CBSE அண்ட் ஸ்டேட் போர்டுக்கு. CBSEயில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறமும் கூட சில எக்ஸாம், சில சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வருது. பட் மெஜாரிட்டியில் 25th முடியுது. ஸோ 26லேருந்து ஆரம்பிக்கிறோம். காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்குது. எல்லா நாளும் கிளாஸ், சண்டே முதற்கொண்டு லீவ் எல்லாம் இல்லை. ஸோ ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால, வெரி ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 வருஷம் படித்த சப்ஜெக்டை, சிலபஸை இந்த 38 நாளில் முடிச்சிட முடியுமா அப்படின்னா தலைகீழ நின்னாலும் முடிக்க முடியாது. அப்படியே முடித்தாலும் அது பசங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுல் சிலபஸை கவர் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிஸ்பா அகாடமியில் லாஸ்ட் 5 இயர்ஸில் NEET 2024, 2023, 2022 இந்த மாதிரி பழைய வருடங்களில் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம். அண்ட் அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கியூரேட்டட் சிலபஸை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை கவர் பண்ணுறோம். இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் அதிகமான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து 12th முடித்த உடனே எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு பயிற்சி அமைப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணி போகும்போது கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நீங்கள் போய் எழுதுவதற்கும், ஒரு கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் போய் எழுதுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய மாணவர்கள் கிராஷ் கோர்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெற்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரியில் கூட சேர்றாங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மி தான். அப்போது இந்த ரேஷியோவில் பார்க்கும்போது நிறைய பேர் அடுத்த ஒரு வருடம் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை எடுப்பதற்கே இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு டூலாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் மூலமாக அவங்களுக்கு நீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது போயிடுது. ஏன்னா எடுத்த உடனே போய் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த 38 நாளில் நம்ம ஒரு 10 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த 10 மார்க் டெஸ்ட்டுங்கிறதும் நீட் பேட்டர்ன்லேயே இருக்க போது எல்லாமே ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் தான். 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 720 மார்க்குக்கு கொஸ்டின் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத போகிறீங்க. ஸோ அப்போ எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவையான டிப்ஸையும் நம்ம இதில் கொடுக்குறோம். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமினேஷனை கொஞ்சம்
ரிலாக்ஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்குரிய இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது மார்ச் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய நம்பர்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் கால் பண்ணீங்க அப்படின்னாலும் அல்லது வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி லிமிடெட் சீட்ஸ் தான் நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ்க்கு வச்சிருக்கிறோம். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டு மோட்லையும் நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறது போகுது. ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே இன்டராக்டிவ் கிளாஸஸ் தான். ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணாலுமே இட் இஸ் கோயிங் டு பி லைவ் இன்டராக்டிவ் கிளாஸ். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம இன்டராக்டிவ் கிளாஸாக தான் கொண்டு போக போகிறோம். ஸோ தட் இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு அமைப்பாக இருக்கும்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஷ் கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கிறேன். இந்த நீட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக அல்லது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இருக்கிறனால எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கெல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நல்ல அரசு மருத்துவக் கல்லூரிகள் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.